அவன் எப்போவுமே பொள்ளாச்சி ஏடிஎம்கே தானுங்க. ஏடிஎம்கே தான் வந்துட்டுருக்குது. அதே தான் இப்போ நல்ல ரீச் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் என்ன இல்லை, அவர் பாரம்பரியம் அவர் தான் ஏடிஎம்கே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னங்க, அதனால் ஏடிஎம்கேவுக்கு தான் வரும் வாய்ப்பு. டிவிக்கே போடலாங்க. ஏதோ புது மாற்றங்கள் வரட்டுங்க, அவ்வளோதான். இங்கே பொள்ளாச்சியை பொறுத்தளவுக்கு ஜெயராமன் தான். அவர் ஒரு வீட்லேயும் அவர் வீட்டோட பிள்ளை மாதிரி. இங்கே எப்போதுமே ஜெயராமன் தானே. ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். ஜெயராமன் தான் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுருக்காரு. அவர் தான் ஜெயிப்பார். ஓரளவுக்கு இவருக்கு பழைய எம்எல்ஏவுக்கு இது இருக்குது. இப்போ ஏடிஎம்கே தான். அவர் எல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு. எல்லாத்துக்கும் பார்ப்பார். அது வேற்றுமையெல்லாம் பார்ப்பார், நல்லா செய்வார். ஜெயராமனுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லை அவர் எல்லோரும் நல்லா உதவி செய்வார் மக்களுக்கு. எல்லாரும் செய்வார். நித்யானந்த் தம்பி. ஏதாவது காரணம் சொல்லலாங்களா? நல்லது நடக்குது. ஜெயராமனுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா டிஎம்கே தான் வாய்ப்பு இருக்கிற சான்ஸு. ஆனால் கொங்கு கொடுத்துருக்கனால எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு தெரியல. அதனால் ஜெயராமன் ரீச் ஆன ஃபேஸ். நாம் தமிழர் அதான் மாற்றம். ஏடிஎம்கேவுக்கு தான் வாய்ப்புங்க. நல்லாவே பிரகாசமாக இருக்குது. பொள்ளாச்சி பொறுத்தளவுக்கு ஜெயராமன் தானே, வேறு யாரும் வர மாட்டாங்க. உதயசூரியனுக்கு எதனாலக்கா பார்க்கலாங்க நம்ம? உதயசூரியன் தான் பெஸ்ட்டு. மாற்றத்தை விரும்பணுங்க நீ. இதே நடந்ததுதான் நடவடிக்கை வராது. பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயிச்சதை கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும். எப்பவுமே ஜெயிச்சே இருக்காரு. அவர் ஜெயிச்சா தான் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா நல்லாவே இருக்க முடியாதுங்க.